ஃபாஸ்ட் ஃபுட் ஆசான்ஸ், அரபிக்கட் ஆசான்ஸ், அது மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லையா. தலை கடிச்சு அப்படியே வந்து கை கடிக்கிறோம். எழுந்துட்டு போன சில நாங்களும் 10 கற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு எழுந்து போனவங்க 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம். அதான் என்னுடைய அனுபவத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். வணக்கம் நண்பர்களே, திரும்ப உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன் நண்பர்களே. போனது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஆசான்ஸ், அரபிக்கட் ஆசான்ஸ், அது மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லையா. அதை யார் சரியான ஆசான்ஸ்னு உங்கள்கிட்ட சொன்னாங்க. என்னுடைய ஆசான், என்னுடைய குரு திரு மனோகரன் ஐயா அவர்களை பற்றி பேசணும். அவர் வந்து களிமண்ணை கொடுத்தாலும் ஒரு நல்ல வீரக்கலைஞன் ஆகக்கூடிய மகான் அப்படின்னு சொல்லி பேசணும் இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று சொன்னேன். 10 வருஷம் ஒரு மாணவன் வந்து ஒரு ஆசான்கிட்ட போய் கற்றுக்கிறது 10 வருஷம் கண்டிப்பாக நேரம் எடுத்தே அவனு சொல்லி சொன்னோம் இல்லையா. அதை 10 வருஷத்துல விளக்கம் இப்போ சொல்கிறேன். அதை முதல் 2 வருஷம் வந்து சிலம்பத்துடைய பாடங்களை கற்றுக்கணும். சிலம்பத்தில் நிறைய பாடங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாடங்களையும் கற்றுக்கணும் முதல் 2 வருஷம். அடுத்த 2 வருடம் அந்த பாடத்தை வந்து உறுதி பண்ணணும். இப்படிதான் செய்யணும், இந்த வெட்டி இப்படிதான் போகணும், இந்த வெட்டி இப்படிதான் வரணும், இந்த வீச்சு இப்படிதான் போகணும், இந்த வீச்சு இப்படிதான் வரணுன்றதை உறுதிப்படுத்தணும். அசைவுகள் இருக்குல்ல, அந்த நம்ம செய்யற மூமெண்ட்டுடைய அசைவுகள் அது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும். சரிங்களா. அது அடுத்த 2வது 2 வருடம். 3வது 2 வருடம் இந்த அதை உறுதிப்படுத்தின அந்த பாடங்களை வந்து உணர்வுபூர்வமா, அறிவுபூர்வமா, அறிவியல் பூர்வமா செய்யணும். உணர்வுபூர்வமா, அறிவுபூர்வமா, அறிவியல் பூர்வமா செய்யணும். அது 3வது 2 வருடம். அப்ப 6 வருஷம் ஆச்சுங்களா. 4வது 2 வருடம், 8வது வருஷம், 7 8 வருஷம் வந்து அறிவுபூர்வமா, உணர்வுபூர்வமா செய்யற, அறிவியல் பூர்வமா செய்யற விஷயங்களை உறுதிப்படுத்தணும். இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணணும், இதை இப்படிதான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இது 4வது 2 வருஷம். கடைசி 2 வருஷம் நமக்கு உணர்வுபூர்வமா, அறிவுபூர்வமா, அறிவியல் பூர்வமா செஞ்சது வந்து வாழ்வியல் ரீதியாக எப்படி செய்யணுன்றதை கத்துக்கணும். இந்த பாடத்தை வந்து வாழ்வியல் ரீதியாக எப்படி கொண்டு போறது, நம்ம வாழ்க்கையை எப்படி கனெக்ட் பண்ணி பண்றதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 10 வருஷத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமே நீங்க வந்து நம்ம வந்து மற்றவங்க சொல்லி கொடுத்தோம்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து நல்லா சிறப்பாக வரும். சிறப்பா, நல்ல பிரில்லியண்டா, நல்ல புத்திசாலியா வரும். இல்ல இப்படி கொண்டு போய் கடத்திட்டு வந்தோம்னா, அரவேக்காடு ஃபாஸ்ட் ஃபுட் ஆசான்ஸ் அவங்ககிட்ட போய் பண்ணோம்னா இப்படிதான் ஆகும். சரிங்களா. 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் கத்துக்கிற ஆசான்ட்ட கத்துக்காதீங்க, தயவு செஞ்சு கத்துக்காதீங்க. குறைஞ்சபட்சம் 10 வருடம் அந்த கலை ஒரே ஆசான்ட்ட, குறைஞ்சபட்சம் ஒரே ஆசான்ட்ட 10 வருடம் இருந்து கத்துக்கிட்டு வெளில வந்த ஆசான்மார் பார்த்து கத்துங்க. யாரு எப்படி நாகபிசா கண்டுபிடிக்கிறதுன்னா கண்டுபிடிங்க. உங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு வந்து எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் சொல்லி தேடி கண்டுபிடிச்சு பண்றீங்க இல்லையா. அதே போல் யார் சரியான ஆசான்றதை உறுதிப்படுத்திட்டு அவங்ககிட்ட போய் கத்துங்க. என்கிட்ட இருந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட போனவங்கள மக்களை ஏமாத்தி சில பேர் இருக்காங்க. சரிங்களா. அவங்க தயவு செஞ்சு போகாது. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. சரிங்களா. என்கிட்ட போன சில நாங்களும் 10 கத்துக்கிறோம்னு சொல்லிட்டு என்கிட்ட போனவங்க 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம். அதான் என்னுடைய அனுபவத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு பேசுறது வந்து மற்றவங்களுடைய அனுபவம் இல்லை, என்னுடைய அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு பார்த்து தெளிவா நீங்க தான் முடிவெடுத்து பண்ணணும். சரிங்களா. 5ஆம் படம் பாருங்க. 5வது பாடம் ஆடை கலப்பு கழிச்சு அறுப்பத்தாச்சு. அப்படியே ஒத்தகை பட வச்சோம். தடை ஆடை அடி தடுத்து அடி உட்காரும். அது தடையோட அடி. சரிங்களா. இப்போ ஒரு கீழ்ச்சி தடை ஒரு மேல இருக்கு, ஒரு கீழ்ச்சி தடை மேல இருக்கு. அப்படி எடுக்கிறோம், குத்துறோம், கம்பு குத்தி திரும்பி ஒரு தடை. இது பாடம் இல்லையா. இப்போ இதோட எதிர்பாடம் பாருங்க. நிற்கிறோம், கலைப்பு தடுக்கிறோம், தடுத்து வந்து அறுப்பை தடுக்கிறோம். தடுத்து அவர் வந்து இப்போ வந்து ஒத்தையை படைச்சு பண்ண போறல, தலைக்கு அடிச்சு அடிக்கிறோம், ஏர் அடிக்கிறோம். சரிங்களா. ஏர் அடிச்சப்பறம் என்ன பண்ணாரு, ஒத்தகையில 2 அடி அடிக்கிறாரு. தடை தடுத்து அடிச்சு திரும்பி தலைக்கு அடிச்சு ஒரு தடை. அது திரும்பி வர்றாரு, திரும்பி தலைக்கு அடிச்சு ஒரு தடை. புரியுதுங்களா. இப்ப இங்க இருந்து என்ன பண்றோம், கீழ் வச்சுல நம்மளை அடிக்கிறோம். கீழ் வச்சுல அடிச்சு தடுத்து இடுப்புக்கு அடிச்சு மேல் ஏற்படும், மேல் தடை. சரிங்களா. அது மாதிரி கீழ் வச்சு அது இடுப்புக்கு அடிச்சு மேல் வச்சு தடை. ஆடு எடுக்கிறோம், கம்பு எடுக்கிறோம், கம்பு எடுத்து அவர் குத்துறோம் இல்லையா, குத்த தடுக்கிறோம், குத்த தடுத்து ஏறி வந்து ஆடு குத்துறோம், குத்தி ஆடு முடிக்கணும். இது பாடம், மறியல் பாடம், எதிர்பாடம்.
இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? திரும்பவும் பாருங்க, நிற்கிறோம், களைப்பு, களைப்பில் இறங்குறோம், இறங்கி அறுப்பை தடுக்கிறோம். அறுப்பு தடுத்தப்புறம் அவர் ஒத்தைக்கப்பட வச்சு பண்ண போறாரு, தலைக்கு அடிச்சு அப்படியே வந்து கை கடிக்கிறோம். சரிங்களா? அப்படி என்ன பண்றோம், அவர் வந்து ஏறி ரெண்டு வெட்டு வருவார், வெட்டை வந்து தடுக்கிறோம். தடுத்து என்ன பண்றோம், திரும்பி தலைக்கு அடிச்சு தடை, திரும்பி தலைக்கு அடிச்சு ஒரு தடை அப்படி வருது. சரிங்களா? அடுத்து இங்கேருந்து கீழ் வீச்சு அடிக்கிறோம், கீழ் வீச்சு அடிச்சு தடை, அப்படி அவர் இடுப்புக்கு அடிச்சு தலைக்கு அடிக்கும். ஓகே, அதே மாதிரி கீழ் வீச்சுல அப்படி இடுப்புக்கு அடிச்சு தலைக்கு அடிக்க பிளாக் பண்ணும். அப்படியே கம்பு எடுக்கிறோம், கம்பு எடுத்து குத்துறாரு, அந்த குத்தை தடுத்து ஏறி நம்ம குத்துறோம், அப்படியே கம்பு வாங்கி அடி முடிக்கிறோம். நண்பர்களே, இது 5ஆம் பாடத்துடைய பாடம், அப்புறம் எதிர்பாடம், மறியல் பாடம். சரிங்களா? நண்பர்களே, என்னுடைய அனுபவத்தை தான் போன காலையிலையும் பகிர்ந்துட்டேன், இந்த காலையிலையும் பகிர்ந்துட்டேன். என்கிட்ட போன சில பேர் 2 வருஷம் 1 வருஷம் கத்திட்டு போன பேர், சில பேர் வந்து மக்கள் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க, பெட்ரோல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க பணத்துக்காக. இது ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்காக மாற்றிட்டாங்க, டோட்டலாக பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் மாற்றி விட்டாங்க. சரிங்களா? பணத்துக்காக ஏமாத்திட்டு இருக்காங்க. நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு கை நிறைய சம்பாதிச்சுட்டு மேற்கொண்டு பணத்துக்காக இதுவும் சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் மாட்டிக்காதீங்க, உஷாரா இருங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.